என் உயிரினும் மேலான ஆத்மபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். கல் செங்கல் கல் கருங்கல். செங்கல் கருங்கல்னாலே செங்கல் ஆகிறதுக்கு முன்னாடி கருங்கல் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சகிப்புத்தன்மையோட சகிச்சுக்கிறது. ஜடமாக இருந்தாலும் செங்கல் ஆகிறதுக்கு முன்னாடி கிராமங்களை பார்த்திங்கன்னா தெரியும், அதுக்குன்னு தனி மண் களிமண் எடுத்துன்னு வந்து அதை ஜலித்து அதை சேர் மாதிரி ஆக்கி பக்குவம் வந்தோடனே அதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பா, ஸ்கொயராக டப்பா மாதிரி. அதில் மண்ணை போட்டு, இந்த குழைச்ச மண்ணை போட்டு கட்டமாக ஒரு வச்சுட்டு அது வெயிலில் காய வச்சு, வெயிலில் காஞ்சோடனே அதை சூளை போட்டு, சூளை ஆனதுக்கப்புறம் அது கட்டடத்துக்கு எல்லா வேலைக்கும் வருது. அதுவும் எவ்வளோ தன்னை வளைஞ்சி கொடுத்துண்டு வளைஞ்சி ஆட்டத்துக்கெலாம் ஆடி அப்புறம்தான் செங்கல்லாக வந்து கோயில் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறது. ஜடமாக இருக்கக்கூடிய அந்த செங்கல்லே இவ்வளோ பாடுபட்டு வெளிக்கொண்டு வரோம்னா, மனித வாழ்க்கையில் நாம் எவ்வளோ சவால்களை சந்திக்கணும், வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்நீச்சல் போடணும், வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோலாம் நம்ம தியாகம் செஞ்சு நமக்காக வாழணும், அது எவ்வளோ அதற்கு நம்மளை சகிப்புத்தன்மை தேவை. அதே போல் கருங்கல்லாம் கிடைக்காது. அதை பாறையாக இருக்குச்சு, அதை வெடிகடிச்சு அதை தகர்த்து அதை எந்த அந்தந்த சைஸுக்கு ஆக்கி அதை அப்புறம் ஷேப்பு கொண்டு வந்து படிக்கட்டாக மாறுது, மதில் சுவராக மாறுது. சிலது தேவையில்லாத பகுதிகள் செதுக்கப்பட்டு சிலையாகவும் மாறுது. சொன்னதை கேட்டு சொன்னபடி நடந்தவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிலையாகுது. எது வாழ்க்கையில் இஷ்டத்தை நான் அப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் இருப்பேன் சொல்கிறவங்க சாதாரண கல் எப்படி மிதிப்படுறது எல்லாருடைய கால்லையும், அது மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடும். இல்லை என்ன புரியுதுன்னா, எவ்வளோ சகிப்புத்தன்மை, எவ்வளோ தியாக உணர்வு, எவ்வளோ வளைஞ்சு கொடுத்து தர்மத்தை கடைப்பிடிச்சு சத்தியத்தின் பாதையில் போச்சு, எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ விதமான எதிர்ப்பெல்லாம் சந்திக்க வேண்டி வருதுன்றது உணர்த்தது. புரிந்து கொண்டு வாழ்ந்து, வளமாக வாழ்ந்து, நலமாக வாழ்ந்து, வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.